உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தாளம் மீடியா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக இசைஞானி இளையராஜா அவர்களின் மாபெரும் இசை நிகழ்ச்சியை இசை பிரியர்களுக்காக வழங்குகின்றார்கள். பேரன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிலிக்ஸ்டீன் கோட் மூலம் 10% விசேட விலை கழிவை நுழைவிதழ்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அக்டோபர் 5ஆம் தேதி பாசல் நகரத்தில் சென்ட் யாக்கோப் சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசைஞானி இளையராஜா அவர்கள். பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது நிலவும் அரசாங்கம் மிகவும் பலவீனமானது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசு முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலாந்து தெரிவித்துள்ளார். மிஷேல் பேர்னியர் அவர்களுடைய 39 பேரை உள்ளடக்கிய அமைச்சரவை என்பது காத்திரமாக இருந்தாலும் அது பலமற்றது என பிரான்சுவா ஒலாந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இப்பொழுது அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கின்றது. விரைவில் நாடாளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் முன்னெடுக்கப்படும். அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சோசலிச கட்சி இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்தால் அரசாங்கம் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்றும், இதிலே குறிப்பாக நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் தன்னுடைய முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் என்றும், அதேவேளை ரசம்பிளமோ நேஷனல் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காது என்று கூறியிருந்தாலும் கூட, அது வாக்களிக்காமல் இருந்தாலும் இவ்வகையான ஒரு பாதகமான நிலை அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்பதை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். விரைவில் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் விவாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் அவர்களால் அவமதிக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டின் உள்ளூராட்சி அமைச்சர் ஜெரா தர்மனன் மீண்டும் அரசியலில் பிரவேசிக்கின்றார். இதுவரை காலமும் மிஷேல் பேர்னியர் அவர்களிடம் இருந்து தனக்கு அழைப்பு வரும் என எதிர்பார்த்திருந்த அவர், அந்த அழைப்பு விடுக்கப்படாத பட்சத்தில் தற்பொழுது தனியான வழியை அவர் நாடியிருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர் வாழ்ந்து வருகின்ற துக்வா என்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற நகர சபையில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு விசேட உரையை நிகழ்த்த இருப்பதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மிஷேல் பேர்னியர் அவரை அவமதித்து விட்டதாகவும், அவருக்கான அழைப்பு எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும், இறுதி நேரத்தில் அவருக்கு கிடைத்த குறும் செய்தி என்பது எலிசே அரண்மனையில் இருந்தே கிடைத்தது என்றும் ஜெரா தர்மனன் கூறியிருக்கிறார். ஜெரா தர்மனன் உள்ளூராட்சி அமைச்சராக தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வந்தவர் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்துக்கள் பதிவு செய்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மிஷேல் பேர்னியர் அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர் நிச்சயமாக இடம் பிடிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது. ஆனால் இறுதி நிமிடம் வரை அவருக்கு அமைச்சரவை அழைப்பு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் இப்பொழுது அவர் தனியான வழியை தேடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூக்வா என்ற நகர சபையில் அவர் நிகழ்த்த இருக்கின்ற உரையின் பொழுது
அந்த நிகழ்வில் முன்னாள் பிரதமர்களான எலிசபெத் போர்ன், கேப்ரியல் அத்தால் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எலிசபெத் போர்ன், கேப்ரியல் அத்தால் ஆகியோரும் மிஷேல் பார்னியர் அவர்களால் கவனிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல்ட் சிட்டி. உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள, தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப, பிரயாணத்துக்குரிய உங்கள் பணச் செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் த்ரோத்தினெட் எலக்ட்ரிக். ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல்ட் சிட்டி, 75 ரூ லூயி ப்ளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் நகரத்தில் கடந்த 20ஆம் தேதி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புவாது பூனோ பூங்காவில் புதைக்கப்பட்ட பிலிப்பீன் என்ற இளம் மாணவியின் இறுதி கிரியைகள் நடைபெற்றிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற இறுதி கிரியைகளின் பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருந்தார்கள். அவரது உற்றார் உறவினர், நண்பர்கள் மாத்திரமன்றி மாணவர்களும் பெருமளவில் அங்கே திரண்டிருந்தார்கள். அவருக்கு கண்ணீர் மல்க விடை கொடுத்திருக்கின்றார்கள். பல்கலை மாணவி பிலிப்பீன் கொல்லப்பட்டது மிகவும் கொடூரமானது, இது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றச் செயல் என பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள். இதேவேளை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கனடாவுக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அங்கிருந்து அவர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த கொலை சம்பவம் என்பது அரசியலிலும் பல்வேறு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர் என சந்தேகிக்கப்படும் மொரோக்கோ நாட்டு குடியுரிமை கொண்ட 22 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டு அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெனீவாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். தற்பொழுது போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இவ்வாறு வெளிநாட்டவர் ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டமை அரசியல் கட்சிகளின் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் ஜோதா பாதல்லா தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்ற பொழுது இந்த கொலையை கண்டித்திருக்கும் அதே வேளையில் வெளிநாட்டவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார். அல்லது அவ்வாறானவர்களை உடனடியாகவே நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், அதாவது நாடு கடத்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். பிலிப்பீன் கொல்லப்பட்டது மிகவும் கொடூரமானது என்பதை அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஊடகங்களும் அது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன. இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டு வருகின்றது. குறிப்பாக குடியரசுக் கட்சியின் தலைவராக இருந்து அந்த கட்சி ரசம்பிளுமோ நேஷனலுடன் கூட்டிணைய வேண்டும் என்பதை நடைபெற்ற தேர்தல் காலத்தின் பொழுது முன்வைத்திருந்தார் அந்த கட்சியின் முன்னாள் தலைவராகிய எரிக் சியோட்டி.
இந்த கருத்தை அவர் தன்னிச்சையாக முன்வைத்ததன் காரணமாக கட்சியின் நடவடிக்கைக்கு உள்ளாகி நீதிமன்றம் வரை அவரது விடயம் சென்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க அவர் கட்சி தலைமையில் இருந்து நீக்கப்பட்டார். இவ்வாறு கட்சி தலைமையில் இருந்து நீக்கப்பட்ட சியோட்டி தற்பொழுது மரின் லூபென்னுடன் கூட்டுச் சேர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர் எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக மரின் லூபென்னுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. எரிக் சியோட்டி எடுத்திருக்கும் இந்த முடிவு என்பது அவருடைய அரசியல் அஸ்தமனத்தையே ஏற்படுத்தும் என்பதையும் அரசியல் அவதானிகள் சிலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. லெபனான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் இஸ்ரேல் நாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களால் பொதுமக்கள் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். இதுவரையில் 1000க்கு மேற்பட்டோர் லெபனானில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் லெபனான் ஹெஸ்புல்லா போராளிகளை அழிக்கும் வரை தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பிரான்ஸ் வேண்டுகோள் விடுத்திருந்தது. பிரான்சின் வேண்டுகோளுக்கிணங்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூடியது. அவ்வாறு கூடிய பாதுகாப்பு சபை 21 நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் பாதுகாப்பு சபையின் கோரிக்கையை நிராகரித்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தற்பொழுது அவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஹெஸ்புல்லா அணியின் தலைவராக விளங்கிய ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கொலை நிகழ்ந்ததன் பின்னரும் கூட இஸ்ரேல் லெபனான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாகவே லெபனான் பிரதமரை அழைத்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கின்றார். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்